சரி, மதுரை மீனாட்சி பார்வதி 2 கணக்கு இபி லைனை கரண்ட் எடுக்க, கரண்டுக்குள்ள கணக்கு பிடிக்க நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடுது. இபி லைனு பூரா உள்ள வழக்காடுது. ஒரு மாதம் 30 நாள் கழித்து ஒரு நாள் கரண்ட் கட் பண்ணி கிராமம் சிட்டியை கரண்டை க்ளோஸ் பண்ணி மரம் செடிகளை வெட்டி விடுதான். தெருக்காட்டுகளில் வீட்டுகளுக்கு மரங்களை ஏறி வெட்டி விடுதான். இபி லைனுக்குள்ள கவர்மெண்ட்டு மந்திரி வச்சு ஆட்டுதானா, அந்த மந்திரி கணக்கு அப்போ பிடிக்காது. மந்திரி இபி லைனில் ஒரு வேளை விட மாட்டார், துவைச்சி விட்டுருவார். கைலாசத்தில் 2 நாளாக ஆகி 3வது நாள் ஆகிக்கொண்டே இருக்கு. வயரை தூக்கி வச்சுட்டு இவன் மேலே உட்காந்துருக்காரு. அறிவு இருக்குமா இவனுக்கு? கவர்மெண்ட் வேலை ஆக்குறவனுக்கு அறிவுங்கிறது இராது. கேள்வி கேட்கான், இது என்னது அப்படின்னு கேள்வி கேட்கான். வேலை பார்க்குறவன், ஏண்டா பாய்ப்பேலை மேலே உச்சியில் உட்காந்துருக்காரு, தெரியலையாடா, கண்ணு தெரியாடா இபி லைனுக்காரனுக்கு? அவனுக்கும் அந்த பேப்பர், காகித பேப்பர் எந்திரிச்சதுலேருந்து அந்த கண்ணில் காகித பேப்பர் நிறையா கெட்டுக்கட்டாக பார்க்கணும் அவனுக்கு ஆசை. முக்கால் சத்தியம். கைலாசத்து பின்புறத்தில் வயர் அந்த கணக்கில் வயர் 3வது நாளாக ஆகிக்கொண்டே இருக்கு. 2வது நாள் வந்து நின்று கம்பியை தூக்கி சாத்தி வச்சுட்டு, இந்த மரங்களை கூட நீங்கள் வெட்டுங்க, நாங்கள் கம்பியை கோர்த்து கட்டிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் லிங்கத்தில் உட்காந்து கேட்டுக்கொண்டே இருக்கான். கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவன் இபி லைனுக்குள்ள வயர் அந்த அதுக்கு வேளாக்கரனுக்கு மேலே ஒரு அதிகாரி ஃபோன் அடித்து தலபாய்புரம் இபி லைனில் கேட்கான், இந்த மாதிரி மட்டை இருக்குது, இங்கே கொலை கிடக்கு. அப்போ இபி லைனில் உள்ள அதிகாரி அங்கேருந்து அவன் டெலிஃபோன் மூலியமாக என்ன சொல்லுதான், அதெல்லாம் வெட்டி ஒதுக்கின அப்புறம் மாட்டி விடும் அப்படிங்க. ஏண்டா விவசாயத்துக்கு கரண்டு கொடுத்து அவனுக்கு குடுக்கிய கரண்டு, விவசாய கரண்டு குடுக்கிய விவசாய கரண்டு கொடுக்குறவனுக்கு மரம் மட்டும் இருந்தால் வெட்டிகளை ஆட்டோமேட்டிக்காடா மாதம் 30 நாளைக்கு இருக்கா. அப்போ விவசாயம் எப்படி அழியணும், எப்படி நாசமாக போடும்? நாங்கள் திங்கிறத தின்னு 2ஆம் நம்பருக்கு கரண்டை விட்டு போல்களை நட்டு கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அந்த பேப்பரை சொருகி கொண்டு போகிற. இது எவ்வளோ பெரிய தப்பு! மானிட பிறவி, நீ தப்பு செஞ்ச தப்பை உனக்கு படைக்க உன் பாக்ஸு பூரா கணக்கு கொடுக்கறதே நாங்களே கொடுத்துருவோம், ஆணுக்கும் பெண்ணுக்கும். கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா, 3வது நாள் ஆகுது. இன்னைக்கு எப்படி போட்டுருவான், இன்னைக்கு எப்படியும் மாட்டிடுவான். மாட்டலைன்னா அப்புறம் நாளைக்கும் கணக்கு விடுவார். அப்போ இபி லைன்லேருந்து உள்ள இராணுவ முப்போட வரையில் இபி உள்ள அதிகாரி பூரா தூக்குவான். தூக்கி வரையில் என்னடா கரண்டு, இதில் 1558 சேட்டை 2ஆம் நம்பருக்கு கரண்ட் போகுது. அப்போ அந்த கரண்டை கட் பண்ணணும்ல. இப்போ அவனா வலையில் மாட்டிட்டான், அவனா வலையில் விழுந்துட்டான். கணக்கு இட்டாச்சு. எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கைலாசத்துலேருந்து நீதிபதி ஜட்ஜி அம்மா கணக்கு கொடுத்துட்டேன். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். இந்த கணக்கு வரையில் இபி லைனை பூரா கணக்கை முடித்து பூட்டி அவனே போல் நட்டதை போல பூரா தூக்கிடா அப்படிம்பாரு. தூக்கிடா 4 மிதிப்பா முப்போட வானரப்பட. இப்போ கணக்கு நீ சிரிச்சிட்டு போடா அப்படிம்பாரு. முக்கால்